கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் எழுகடற்துறையின் ஏக அடைக்கலமாகவும் முத்துக்குளித்துறையினுடைய முகவரியாகவும் இருந்து இந்த வங்கக்கடலோரத்தின் தென்தோடி திசையில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் நம்முடைய பரிசுத்த திவ்ய சந்த மரிய தஸ்னேவிஸ் நாமத்தினாலும் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். வரலாறு 75% பொய்களால் உருவானது என்று சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். வெற்றி பெற்றவர்களால் வரலாறு எழுதப்படுகிறது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை யாரும் அறிந்து கொள்வது கிடையாது. ஆனால் 25% உண்மைகளை கொண்டே எழுதப்படுகிறது. அந்த உண்மையான வரலாறுகளில் நம்முடைய பரதகுல வரலாறும் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இந்த வரலாறு உண்மையாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த வரலாறானது மறைக்கப்பட்டிருக்கிறது, மறக்கப்பட்டிருக்கிறது, மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறது. எனவே குழி தோண்டி எடுக்க வேண்டிய ஒரு காலம். இந்த வரலாறை நாம் மீள்பதிவு செய்யக்கூடிய ஒரு காலத்தினுடைய அவசியம். இப்படி மீள்பதிவு செய்கின்ற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப இந்த பரதகுல வரலாற்றை நம்மால் எழுத முடியும், அமைக்க முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த சமுதாயத்தில் நம்ம பார்த்தோம்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நான் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக்கொண்டு கௌரவமாக தெரிவதை நாம் பார்க்கிறோம். இந்த கௌரவமாக தெரிவதற்கு பின்னால், இந்த வரலாற்றுக்கு பின்னால், நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்களுடைய வரலாற்றுக்கு பின்னால் எவ்வளவு வலி இருந்தது, எவ்வளவு வேதனை இருந்தது, எவ்வளவு இழப்புகள் இருந்தது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். வீண் கௌரவம் பேசக்கூடியவர்களாக இந்த சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு வருத்தத்திற்கு உரிய ஒரு செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இப்படி மறைக்கப்பட்ட மண்ணுக்குள் புதையுண்ட இந்த வரலாற்றை நாம் திரும்ப தோண்டி எடுக்கின்ற போது அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் இந்த உலகத்திலே உருவாக்கும். எனவே அதனுடைய அடிப்படையில் இந்த பரதவர்கள் யார், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் எப்படி எல்லாம் கத்தோலிக்க முறையை தழுவியதினால் பாதிக்கப்பட்டார்கள், எவ்வளவு உயிரிழப்புகளை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் சந்தித்தார்கள், எவ்வளவு பொருட்சேதங்களை சந்தித்தார்கள், பொருளாதாரத்தில் எவ்வாறு பின்னடைந்தார்கள், நலிவுற்றார்கள், இந்த அன்னை இந்த தளத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த முத்துக்குளித்துறையில் இந்த பரதகுலம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு சின்ன வரலாற்று தூசி தட்டுவதற்காக ஆசைப்படுகிறேன். அதனுடைய அடிப்படையில் சங்க இலக்கியங்களில் முக்கியமாக அகநானூறு, புறநானூறு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சியியல், சிலப்பதிகாரம் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அழகான இலக்கிய நடைகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் பரவர்களை பற்றி. பெருங்கடல் பரதவர், பழந்திமில் கொன்ற பரதவர், வலம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர், பரதவர் மலிந்த பயங்குரு மாநகர் என்று அருமையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இதனுடைய உள் அர்த்தம் என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது பரதவர்கள் என்றால் உயர் கடலில் பயணம் செய்பவர், பெரிய கடல் மீன்களை, அதாவது சுறா, திமிங்கலம் போன்ற மீன்களை வேட்டையாடுபவர்கள், முத்து மற்றும் சங்கு குளிக்கின்றவர்கள், உலகின் புகழ்பெற்ற ராஜ்யத்தையும் நகரத்தையும் நடத்துபவர் என்று சொல்ல போனா குறுநில மன்னர்களாக பாண்டியபதியில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அதுதான் இந்த முத்துக்குளித்துறை. இன்னைக்கு இந்த பாண்டியபதிங்கிற பேரே நம்ம சமுதாயத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது. முத்துக்குளித்துறைங்கிற பேரு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு காலத்தில் முத்துக்குளித்துறை மறைமாவட்டமாக இருந்த இந்த கத்தோலிக்க மறைமாவட்டம் தான் இன்று தூத்துக்குடி மறைமாவட்டமாக நமக்கு மாற்றி தரப்பட்டிருக்கிறது. எனவே சங்க இலக்கியங்களில் எவ்வாறு இந்த பரதவர்கள் செயல்பட்டார்கள் என்பது நம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதைத் தொடர்ந்து நாம பார்த்தோம்னா கிபி 1535 பணியார கடையில ஒரு பிரச்சனை வருது. முத்து சலாபம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரம் முத்துக்குளித்தினருடைய 22 ஊர்களை சார்ந்த பரதவர்களும் அந்த முத்து சலாபத்திற்கு வந்திருக்கிறார்கள்.
அந்த நேரத்தில் கிடக்கிற ஊர்களில் நீங்க பார்த்தா தெரியும், ஆப்பக்கடை போட்டு மீனை கொடுத்தோம்னா பணியாரம் தருவாங்க, இல்லைன்னா கேசரி தருவாங்க, இல்லைன்னா சுண்டல் தருவாங்க. இந்த ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருந்த நம்முடைய பரதகுல பெண்மணியிடம் குதிரை வாணிபம் செய்ய வந்த அரேபிய முதிர் ஒருத்தன் தவறா பேசிட்டான். உடனே அவள் தன்னுடைய கணவனிடம் போய் இதை பற்றி சொல்லுகிறாள். கணவன் ஓடி வருகிறான். என்னுடைய மனைவியை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று சொல்லுகின்ற போது அந்த அரேபிய அவனுடைய வடிகாலையும் அதிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த முத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான். இதை பார்த்த இந்த பரத சமுதாயம் கொந்தளிக்கிறது. ஒரு பெண்ணுக்கு அவனோட குடும்பத்துக்கு நடந்த இந்த ஒரு கேவலம், இந்த ஒரு துன்பம் இந்த பரத சமுதாயத்திற்கே ஒரு கேவலம், ஒரு அவலம் என்று நினைத்து 22 ஊர்களை சார்ந்த பரதவர்கள் அந்த முத்து சலாமத்திற்கு சேர்ந்திருந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி நம்முடைய இனத்திற்கே இது ஒரு அவமானமாக போய்விட்டது, எனவே இந்த இனத்திலிருந்து அந்த அரேபிய மூர்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்று அரேபிய மூர்களுக்கு எதிராக போர் கொடுக்கின்ற நிலையை பார்க்கிறோம். அதுல ஏராளமான பரதவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்கிறார்கள். இருந்தாலும் 5000 பரதவர்கள் 7000 அரேபிய ஊர்களை கொண்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. காரணம் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவருமே பயப்படாதவர்கள், அச்சமற்றவர்கள், எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள், அதனால் செயல்படுகின்ற ஒரு தன்மை. இங்கு முக்கியமாக நாம சிந்திக்க வேண்டியது என்னவென்று பார்த்தோம் என்றால், இதுதான் நம்ம பரத குலத்திற்கு ஒரு அவமானம், நம்ம பரத குலத்திற்கு ஒரு கேவலம் அப்படின்னா ஒன்னு சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த காலத்துல இருக்கா? கேள்விக்குறி. இதே அரேபிய மூர்களால் தொடர்ந்து பிரச்சனைகள் இந்த பரத குலத்திற்கு வந்து கொண்டிருந்த பொழுது, இந்த பரத குலம் நிறைய உயிரிழப்புகளையும் சேதங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த போது எப்படி இதிலிருந்து தப்புவிப்பது என்பது தெரியாமல் தான் கடைசியில் என்ன பண்றோம், நாம இந்த அரேபிய மூர்களை முழுவதுமாக ஒழித்தால்தான், ஒரு நிரந்தர தீர்வை நாம் கண்டு கொண்டால்தான் இந்த முத்து குளித்துறையில நாம வாழ முடியும். நம்முடைய முத்து குளித்தல், சங்கு குளித்தல் தொழிலை நாம் இந்த அரேபிய மூர்களிலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தில் கொச்சியை சார்ந்த குதிரை வணிகர் ஜான் டி குரூஸ் அவர்களுடைய ஆலோசனையின்படி போர்த்துகீசியரை நாடுகிறோம். போர்த்துகீசியர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிபந்தனை, நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ கத்தோலிக்க மதத்திற்கு மனம் மாறு. இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல். மனமாறுகிறார்கள். போர்த்துகீசிய படை அரேபிய மூர்களையும் வடுகர்களையும் நாயக்கர்களையும் கொன்று குவிக்கின்றது. போரில் நாம் வெற்றி பெறுகிறோம். இது நம்முடைய கத்தோலிக்க மறையை நாம் தழுவிய ஒரு வரலாறு. இன்னைக்கு நாம பேருக்கு பின்னாக்களை பார்த்தோம்னா சர்நேம் அப்படின்னு ஒன்று போடுறோம். பர்னாந்து, வாஸ், கோமஸ், மச்சாது அப்படின்னு மொத்தமா பார்த்தோம்னா மொத்தம் 75 பெயர்கள் இப்படி சர்நேம், குடிப்பெயர்கள் என்று சொல்வார்கள். இந்த சர்நேம் இருக்குது. இன்னைக்கு இந்த சர்நேம், அதாவது இந்த குடிப்பெயர்கள் நம்முடைய பெயருக்கு பின்னால் இருந்து அழகு பார்ப்பதற்கு, அழகு சேர்ப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது என்றால், நாம் ஒவ்வொருவரும் இந்த கத்தோலிக்க மறையை தழுவிய பின்னர் தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அதற்கு முன்பாக நம்முடைய பெயர்கள் ஒரு குப்பனாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு சுப்பனாக இருந்திருக்கலாம், ஒரு குப்பமானாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு சுப்பமாக கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நான் வாசு, கோமஸ், மச்சாது, வில்லவராயன் சொல்லிட்டு மாறு தட்டிட்டு அலைந்து கொண்டிருக்கிறோம் இந்த 75 குடிப்பெயர்களை நாம் வைத்துக் கொண்டு. ஆனா அதையும் நாம் உள்ள சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக மிக முக்கியமாக கிபி 1555களில், அதற்கு முன்பாக 1537 முதல் 1539களில் ஒரு வேதாளை போர் என்ற ஒரு நடக்கிறது என்று நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த வேதாளை போரில் வடுகர்களும் நாயக்கர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த போர்த்துகீசியரை எதிர்த்து போரிட வேண்டும் என்ற எண்ணத்திலே பாம்பனுக்கு அருகில் உள்ள வேதாளைக்கு வருகிறார்கள். அந்த வேதாளையில் போர்த்துகீசியர்கள் தப்பி ஓடுகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கு பணியாற்றி கொண்டிருந்த வெறும் 29 வயதை நிரம்பிய அந்தோனி கிரிமினாலி, இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு இளம் குரு அந்த இடத்திற்கு உள்ளே பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது அந்த இளம் குருவை
கத்தியால் குத்தி கழுத்தை வெட்டி கழுத்தை தொங்க விடுகிறார்கள். அவரோடு சேர்ந்து அவருக்கு உதவியாக இருந்த புன்னக்காயல் கோயில் கணக்கப்பிள்ளை லூயிஸ் அல்போன்சோவையும் வாளால் வெட்டுகிறார்கள். அதோடு சேர்த்து 100 பரதவர்களை கொண்டு குவிக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்த போர்த்துகீசியர்கள் தான் இவர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள் என்று தங்களுடைய கோபத்தை கத்தோலிக்க மறையை தழுவியதனால் இந்த பரத குலத்தின் மீது அவர்கள் திரும்ப வீசுகிறார்கள். விளைவு உயிர் சேதங்களை நாம் இழந்தாலும் அதற்கு பிறகு நாம் ஒன்று சேர்ந்து இந்த அந்தோனி கிரிமினாலை இன்று இறையடியாராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய முதல் மறைசாட்சி இது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் புன்னக்காயலை சேர்ந்த இந்த கோயில் கணக்குப்பிள்ளை லூயிஸ் அல்போன்சோ முத்துக்குளத்துறையருடைய முதல் மறைசாட்சி இதுவும் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம் குலம் இந்த பரதகுலம் என்ற இந்த குலத்திற்கு இந்த புனிதர் பட்டமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபை அப்படி நினைச்சிட்டோ இல்லையோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏனென்றால் திருச்சபையே ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனை தொடர்ந்து கிபி 1555களில் நம்முடைய பனிமய தாயினுடைய சிறுவமானது சந்தையிலேனா கப்பல் வழியாக இந்த தூத்துக்குடி துறைமுகத்தை அணைந்ததும் இந்த சிறுவத்தை அழிக்க வேண்டும் என்று டச்சுக்காரர்கள் தங்களுடைய கால்வீனிய பதித கொள்கையை இந்த முத்துக்குளித்துறை மக்களுக்கு எப்படியாவது போதித்தவர்களை மனமாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்ற போது நாம அந்த அன்னைக்காக உயிரை விடுமே ஒழிய கண்டிப்பாக மதம் மாற மாட்டோம் என்ற எண்ணத்தில் இந்த பரதகுலம் ஒன்று சேர்ந்து அங்கு போராடி கொண்டிருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த திருச்சிறுவத்தை நாம் அழித்தால் இவர்கள் மனமாறி விடுவார்கள் என்று. எனவே அந்த திருச்சிறுவத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள். எங்க ஓடுகிறார்? சேந்தாங்குளம் சொல்லிட்டு ஓடுறார், துப்பாசுப்பட்டிக்கு கொண்டு ஓடுறாங்க, கொற்கைக்கு கொண்டு ஓடுகிறாங்க, பாண்டியன் தீவு என்று அழைக்கப்படுகிற அந்த ராஜதீவுக்கு கொண்டு ஓடுறாங்க. அங்கெல்லாம் இந்த அன்னையை மறைச்சு வச்சிருக்கிறாங்க. லாஸ்ட்ல பார்த்தோம்னா எங்க வராங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்த இயேசு சபையை சார்ந்த விஜிலியூஸ் மான்சி அறைக்குள்ள அன்னையை பூட்டி வச்சிருக்காங்க. இப்படி இந்த அன்னையை காத்துக்கொள்ள வேண்டும், எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, எனவே இந்த அன்னை எங்களுக்கு மிக முக்கியமானவள் என்று செயல்படுகின்ற அந்த மனநிலையை என்னவென்று சொல்வது இது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி ஒரு வரலாற்று பின்புலத்தை நாம கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த வரலாற்று பின்புலத்தை கொண்ட நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிபி 1800களில் நாம பார்த்தோம்னா இந்திய விடுதலை போரில் கட்டபொம்மனுக்கு கப்பலும் ஊமை துறைக்கும் மருது சகோதரர்களுக்கும் ஆயுதமும் கொடுத்து அந்த விடுதலை போரில் ஆங்கிலேய படைகளை எதிர்த்து சுக்குநூறாக்க உதவி செய்தவர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய பரதகுல சமுதாயத்தை சார்ந்த தொன் கபிரியல் தெக்குருஸ்வாஸ் கோமஸ் பரதவர்ம பாண்டியன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த தெக்குருஸ்வாஸ் கோமஸ் ஆங்கிலேய படைகளிலால் ஊமத்துறையும் கட்டைப்பொம்மனும் மருது சகோதரர்களும் கொல்லப்பட்ட பிறகு தான் மட்டும் உயிர் பிழைத்ததற்கு நன்றியாக அன்னைக்கு முதலிலே தங்கத்தேரை செய்து கொடுத்து அந்த தங்கத்தேரில் அன்னையை பவனியாக நம்முடைய தெருக்களில் உலாவர செய்தது இந்த தெக்குருஸ்வாஸ் கோமஸ் பரதவர்ம பாண்டியன் தேர்மாறன் என்று அழைக்கப்படுகிறார். மணப்பாட்டிலே அவர் உயிரிழந்த போது என்ன நடக்கிறது என்றால் பல தோணிகள் சூழ அவருடைய உடலை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இங்க நம்ம ஆலயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதாவது PM ஓர்னலாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் இப்போது தெலசால் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போது அந்த இடத்திலே பொது கல்லறை தோட்டமாக இருந்தது. அந்த கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு இடம் கொடுத்தவனுக்கு ஒரு சின்ன இடம் கட்டுறதுக்கு இடம் கிடைக்கல. இந்த தேர்மாறன் இந்த இடத்தை தானமாக வழங்கி இருக்கிறான். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வளர வேண்டும், கல்வியில் வளர வேண்டும், உயரம் வர வேண்டும் என்று ஒரு பொது கல்லறை தோட்டமாக இருக்க வேண்டும் என்று அதை கொடுத்திருக்கிறான். கடைசியில் இடம் கொடுத்த தேர்மாறனுக்கு இன்னைக்கு ஒரு இடம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது மிக வருத்தத்திற்குரிய ஒரு நிலை என்பது எத்தனை பரதகுல சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியும் என்பதை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த வழியில் 19ஆம் நூற்றாண்டில் எத்தனையோ மகான்கள் இந்த தூத்துக்குடி மாநகருக்காக பரதகுலத்திலிருந்து உழைத்திருக்கிறார்கள், நம்முடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். பரதகுலம் மட்டுமல்ல, எல்லா குலமும் இந்த தூத்துக்குடியில் இருக்கின்ற போது எல்லாரும் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டார்கள். அப்படி செயல்பட்டதன் உடைய இன்று மறைக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்றைக்கு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இதை நம்ம வெளியே தோண்டி எடுக்கணும்னா வரலாற்றை நாம் மீள்வதிவு செய்தாக வேண்டும். இதையெல்லாம் தெரியாம நான் ஆண்ட பரம்பரைன்னு சொன்னா காலரை தூக்கி விட்டுட்டு போனா வெள்ளை சட்டையை போட்டுட்டு போனா எல்லாம் சரியாயிருமா? நிச்சயமாக சரியாகாது. எனவே இந்த ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய நீ வீண் கௌரவத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற நாம்
முதல்ல எந்த அளவுக்கு நாம இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு பார்க்கணும். எந்த அளவிற்கு இதுல வேதனைகள் இருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு கல்வி தளத்திலும் சரி, சமூக தளத்திலும் சரி, அரசியல் தளத்திலும் சரி, பொருளாதார தளத்திலும் சரி பின்னடைந்து நலிவுற்று கொண்டு இருக்கிறவன் என்ன காரணம்? நமக்குள்ள இருக்கிற உட்பூசல்கள், வீண் கௌரவம், நான் தான் என்ற ஒரு எண்ணம், மமதை, பழிவாங்குகின்ற உணர்வு, சக மனிதனை தரக்குறைவாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு மன நிலை. எவன் கேடு கேட்டு போனா எனக்கு என்ன, நான் மட்டும் இங்கு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அதாவது மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தம் அப்படிங்கிற, எல்லாருக்கும் வந்தா அது ரத்தம் தான். அதை முதல்ல நாம உணர்ந்து செயல்படக்கூடிய, நம்மர்கள் முன்னோர் காட்டிய வழியில் நாம பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பரதகுல இனமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னைக்கு எகிப்துல பார்வோனினுடைய அடிமை தளத்தில் இருந்த பழைய ஏற்பாட்டை நம்ம அழகா பார்க்கலாம். இது நம்முடைய சமுதாயத்திற்கு பொருந்தும். பார்வோனினுடைய அடிமை தளத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த எகிப்திய மக்களை, இஸ்ராயல் மக்களை நம்ம ஒரு பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மோசே என்கின்ற ஒரு தலைவனை கடவுள் உருவாக்குகிறார். நீ போ, அவர்களுக்காக பேசு, உன்னுடைய வாயிலிருந்து என்ன பேச வைக்க வேண்டுமே அதை நான் பேச வைப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க அனுப்புறாரு. அங்கேயும் உட்பூசல், அந்த மக்களை வழிநடத்திட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார் என்ற காரணத்தினால் அவர் செயல்படுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக நமக்கு தரப்படுகிறார். இந்த உலகத்திலே பிறந்த உடனே தீயை மூட்டவே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார். விவிலியத்துல பார்க்கிறோம். தீயை மூட்டன்னா சும்மா இருக்கிற வீடுகள்லாம் போய் தீப்பத்தை வச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. மாறாக எங்கெங்கெல்லாம் அநியாயங்கள் நடக்கின்றதோ, எங்கெங்கெல்லாம் அக்கிரமங்கள் நடக்கின்றதோ, எங்கெங்கெல்லாம் ஏழை எளிய சாதாரண பாமர மக்கள், சாமானிய மக்கள் அழித்தொழிக்கப்படுகிறார்கள், அந்த நேரத்தில் உன் குரலை குடு அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் இயேசு செயல்பட்டார். அதையே விவிலிய நூல்கள் நமக்கு அழகாக எடுத்து தருகின்றன. அதனுடைய அடிப்படையில் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சாவு அரசியல் சாவு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. இப்படி எல்லாத்தையும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்படி எல்லாத்தையும் கேட்டிருக்கோம் ஓரளவுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வரலாறை நாம் படைக்க வேண்டும் என்றால் அதை தூசி தட்டி நாம எழுப்பணும் திரும்ப திரும்ப. அது எப்படின்னா, அமெரிக்க நாட்டினுடைய கருப்பினத்து போராளியான மால்கம் எக்ஸ் சொல்லுவார், மிக அழகாக சொல்லுவார், வரலாற்றை மறந்த சமூகம் வரலாறு படைக்க முடியாது என்று சொல்லுவார். நம்முடைய தமிழ் இன தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொல்லுவார், வரலாற்றை அறிந்து கொள்ளாதவர்கள் வரலாறு படைக்க முடியாது என்று சொல்வார்கள். இதுதான் உண்மை. எப்போது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உட்பூசல்கள், பகைமைகள், பழி உணர்வுகள், மமதை, வீண் கௌரவம், நான் என்ற எண்ணம், இவைகளை எல்லாம் நாம ஒதுக்கி வச்சுட்டு ஒரு குடையின் கீழ் நாம் ஒன்று சேர்ந்து நாம் போராடுகின்ற போதுதான் அரசியல் தளத்திலும் சரி, கல்வி தளத்திலும் சரி, பொருளாதார தளத்திலும் சரி, இன்னும் எல்லா தளத்திலையும் நாம முன்னுக்கு வர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இது நேரடி ஒளிபரப்புல ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படிதானா? நேரடி யூடியூப்ல நேரடி ஒளிபரப்புல ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சில பேர் பார்த்துட்டு சாமியார் என்ன சாதி வெறியோடு மறையுறை வைக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். ஒரு சில பேர் போற்றுவான், சாமியார் எல்லாம் மறையுறை வைக்கிறான்னு சொல்லிட்டு. எவன் தூற்றினாலும் எவன் போற்றினாலும் கவலையே கிடையாது. பவுல் சொன்ன மாதிரி தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட மூடர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை என்னவென்றால், இன்னைக்கு சாதியை பார்த்து தான் அரசாங்கமே இடஒதுக்கீடு கொடுக்கிறது. இன்னைக்கு சாதியை பார்த்து தான் அரசியல் ஓட்டுகளை பெறப்படுகின்றன. ஏன் நம்ம மறை மாவட்டத்தில் சாதியை பார்த்து தான் சாமிமார்களுக்கு, குருமார்களுக்கு பங்கு கொடுக்கிறான், நிறுவனங்களை கொடுக்கிறான். இதை விட மேல இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, சாதி அடிப்படையில தான் 1000 எங்க போடுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். அப்போ எல்லா இடத்திலையும் சாதி இருக்கின்ற போது எனக்கு சாதி உணர்வு இருப்பதில் தப்பு இல்லையே, இன உணர்வு இருக்க வேண்டியதில் தப்பதில்லையே. இன வெறி வேறு, இன உணர்வு என்பது வேறு. இன வெறியில் ஹிட்லர் அன்னைக்கு 3 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். ஆனா இன்னைக்கு இன உணர்வோடு இந்த சமுதாயம் வீழ்ந்து கிடக்கின்றதே, பாழ்விட்டு கிடக்கின்றதே, இது எழுந்திருக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பணிகளில் 1% என்னால் செய்த முடிந்ததா என்று நான் இறங்கி என்னுடைய பரதுகுல மக்களுக்காக இறங்கி நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சாமியார் என்ன வேணாலும் பிரசங்கம் வச்சுட்டு போட்டோம், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் இருக்கும். ஆனால் நான் விதைக்கின்ற இந்த விதையை உருத்துள்ள உணர்வுள்ள இந்த பரதகுல மக்கள் தங்களுடைய மனதில் வளர்த்தால் அது ஒரு மரம் ஆகும், இல்லைன்னா உரம். அவ்வளவுதான்.
நீ மரமா வளர்க்கிறதுக்கு ஒரு புது தெளிவுடனும் ஒரு புது எண்ணத்தையும் வளர்த்து கொண்டு எல்லா தளத்திலும் விழிப்புணர்வு பெற்று வாழ்க்கையில நம்ம மீண்டும் ஒரு பாண்டியபதியை நாம கட்டி எழுப்பணும் நினைச்சீங்கன்னா அது இந்த மாதாவுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி கடன். ஏனென்றால் எப்படி பழைய ஏற்பாட்டில் மோசேயோ, எப்படி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ, அதே போல இந்த பரத குலத்திற்கு இந்த அன்னையானவள் முன் நின்று வழிநடத்துவதாக இருக்கின்றால், இந்த பரத குலத்தினுடைய உடைந்து போன உடைக்கப்பட்ட இதயங்களை எல்லாம் தூக்கி விடுவதற்காக இந்த அன்னை இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கின்றார். இந்த பரத குலத்தில் மட்டுமல்ல, இடிதாங்கிய மாதா என்று அழைக்கப்பட்ட இந்த மாதா சரி, முத்துக்குளித்துறை மாதா என்று அழைக்கப்பட்ட இந்த மாதா இருந்து சரி, அதே சமயத்தில் இன்னும் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பரதர் மாதா என்று அழைக்கப்பட்ட இந்த மாதாவை பாண்டியபதி எல்லாருக்கும் சமத்துவ மாதானும் தாரை வார்த்து கொடுத்தது. அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. நாம நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே எண்ணம் வரல. அதற்கு நாம் ஒன்று சரி என்றவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், மனசுல எடுங்க, கொஞ்சமாவது விதைங்க. நூலகங்களில் உள்ள உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நெய்தல் எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய புத்தகங்களை எடுத்து வாசிங்க. அப்படி வாசித்தோம்னா we can rewrite story and the history. we can rewrite the history. கண்டிப்பா நம்மளால வரலாற்றை திரும்ப எழுத முடியும். இல்ல பிறந்தோம் வாழ்ந்தோம் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை போயிட்டுனா எந்த தாக்கமும் இல்லாமல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் இறுதியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அன்னைக்கு ஒரு சின்ன கவிதை. என்ன கவிதைனா, எம் குல தாயென உயர்த்தி நின்பதம் பணிந்தோம், தஞ்சம் நீ என நின்றோம், காவாய் யாமுன் பிள்ளைகளாய், அருள் நிறைந்த திவ்ய சந்தமரிய தசிஸ் மாவராவி அருள் புரிவாயே. ஆமன். எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, திரு அவை வழிநடத்தும்